இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. ஏஜென்சில இருந்து நமக்கு வர மாச வருமானத்துல நம்ம குலதெய்வ கோவில்ல உண்டியல்ல காசு போட்டு அன்னதானம் போடுறேன்னு வேண்டி இருக்கேன். அது பண்ணலாமா? எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்குற? நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ண. இந்த வீட்டோட மகாராணியா நீ தானே. உங்கள் கட்டளையே எனது சாசனம் மகாராணி. சாப்பிடு. அந்த மேட்டங்காடு பைபாஸ் வழியில நமக்கு ஒரு இடம் இருக்குல்ல? ஆமாண்ணே. இப்ப தரிசா கிடைக்க அந்த நிலமா? ஆமா, அந்த இடம் தான். ஆ, அந்த இடத்த சண்முக பவன் ஓனர் கேக்குறாரு. நாமளும் அதுல ஒன்னும் பயிர் போடுறதில்ல. அதான் அதை வித்துடலான்னு நான் யோசிக்கிறேன். ஆனா இதுல நான் தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுல உங்க யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான்ப்பா. ஆமாண்ணே, குடும்பத்துல இது வரைக்கும் உங்க முடிவை தானே நாங்க எல்லாருமே கேட்டிருக்கோம். எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணே. சிவா, என்ன பேசுற? ஆமாமா அண்ணன், இப்படி கேக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. சிவா, நான் எந்த முடிவும் எடுக்கல. உனக்கு பிடிக்கலன்னா நான் இந்த இடத்த விற்கல. ஐயோ அண்ணன், நான் இடத்த விக்கிறத பத்தி பேசலண்ணே. நீங்க எங்களெல்லாம் இப்படி நிக்க வச்சு கேக்குறதா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அண்ணா, இதையெல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்கணுமா அண்ணா? நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை செய்ய போறேன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் சரின்னு சொல்ல போறோம். அண்ணா, உங்களோட முடிவுக்கு நாங்க என்னைக்குன்னு மறுபேச்சு பேசியிருக்கோம். நீங்க வந்து இந்த இடத்துல கையெழுத்து போடுற தம்பின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து போட போறேண்ணே. என்ன அடுத்து நடக்க போற கூத்த நினைச்சு சிரிக்கிறேன். என்னது? சொத்தை விக்கணும்னா மாயாவோட கையெழுத்து வேணும். அவ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா. இப்போ இத வச்சு என்னென்ன பூகம்பம் வரப்போகுதுன்னு பாருங்க. மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மச்சான் என்கிட்ட கேக்குறீங்க? நான் என்ன இருந்தாலும் வெளியிலிருந்து வந்த ஆளு. இந்த சொத்துக்கும் எனக்கும் என்ன மச்சான் சம்மந்தம் இருக்கு? சொத்தை விட சொந்த பந்தம் பெருசு மச்சான். நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர். உங்க முடிவும் எனக்கு முக்கியம்தான். மச்சான், என்ன மதிச்சு கேக்குறீங்க பாருங்க. அதான் மச்சான் உங்க குணம். நீங்க எது பண்ணாலும் அது 100% சரியா தான் இருக்கும் மச்சான். சீனு மாமா, நீங்க சரியாதான் மாமா முடிவு பண்ணிருக்கீங்க. அந்த நிலம் ரொம்ப நாளாவே சும்மாதான் இருக்கு. பைபாஸ் ரோடு வேற. அங்க ஒரு ஹோட்டல்காரங்க கேக்குறாங்கன்னா கண்டிப்பா நல்ல ரேட்டு தான் மாமா போகும். எனக்கு சம்மதம் தான் மாமா. உங்க முடிவு தாங்க ஏன் முடிவும். நீங்க எது பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். ரகு, இந்த குடும்பத்தை காக்கிற காவல் தெய்வம் மாதிரி நீ. உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். சரிம்மா, நான் அந்த இடத்தை விற்கிறதுக்கு பேசிடுறேன். சார், சண்முகபானு ஓனர் தான் கால் பண்றாரு. பேசுங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். கதிர், இன்னைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும், அதை மறந்துடலையே? சார், அது எப்படி சார் மறப்போம்? உங்களுக்காக தான் சிலிண்டர் லோடு எடுத்துட்டு இருக்கோம். 2 மணிக்கெல்லாம் சமையல் மாஸ்டர் வந்துருவாங்க. வேலையை ஆரம்பிக்கணும்ப்பா. நீ கரெக்ட் டைமுக்கு வந்துடுவில்ல? வராம டிலே ஆயிட்டா எங்க வேலை லேட் ஆயிரும். அப்புறம் உங்க பேர் கெட்டு போயிரும்பா. சீக்கிரம் வந்துருங்க. சார், உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் லோடு ஏற்றி முடிச்சிருப்போம். ஷார்ப்பா 2 மணிக்கு உங்களுக்கு எல்லா சிலிண்டரும் வந்திருக்கும். உன்னை நம்பி தான் கொடுத்துருக்கேன். எதுவும் சிக்கல் வராம பாத்துக்கப்பா. கவலைப்படாதீங்க சார், நான் அதுக்கு முன்னாடியே இறக்கிடுவேன். சரிப்பா.
கரெக்டா வந்துடணும்னு சொல்றாரு. சரிங்க கதிர், நான் ஒரு வேலையா வெளியே போறேன், இல்லைன்னா நானும் உங்க கூடயே வந்துடுவேன். சார் பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி, பாத்துக்கோங்க. வரேன். சார், நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுங்களா? சரி, சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாங்க, உடனே கிளம்பணும். சரிங்க சார். சொல்லுடா. சிலிண்டர்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல வண்டி கிளம்பிரும். இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஜெயில தான். இன்னும் ஜெயில தான் இருக்கீங்களா? டெலிவரி கொடுக்கறதுக்குள்ள வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் வந்துடுவேன். ஜெயிலர் வந்துட்டு இருக்காரு, அவர் வந்த உடனே வந்துடுறேன். சரிங்க சார். இங்க பாரு, நீ வண்டி கிளம்பின உடனே உன்னோட லைவ் லொகேஷனை அனுப்பி விட்டுரு. நான் அதை ஃபாலோ பண்ணி வந்துடுறேன். கதிர் என் கூடவே இருப்பானே, அவன் எப்படி சிலிண்டரை விட்டு போவான்? அவனை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார். உங்களை என்னமோ நான் சாதாரணமா தான் நினைச்சேன், ஆனா பெரிய ஆள் தான் நீங்க. நீங்களாம் நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய ஆளே இல்ல தெரியுமா? டேய், முதல்ல என்ன புகழ்றதை விட்டுட்டு போய் சொன்ன வேலையை செய், புரியுதா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ம். நான் வண்டியில ஏறிட்டு உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். சார், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இல்ல கார்த்தி, இன்னைக்கு நீ வெளியே போக முடியாது. சார், ஏன் சார்? உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இருந்த அந்த பெட்டி கேஸ் பையன் வரல, ஆள் கணக்கு காட்ட முடியாது. சார், அதனால என்ன? நான் போயிட்டு உடனே வந்துட போறேன், அது வரைக்கும் சமாளிங்க. இது வரைக்கும் சமாளிச்சதே பெரிய விஷயம். சார், என்ன சார் நீங்க? ஜெயிலே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னாங்க. வெளியே இருக்கிறவங்கள நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹையர் ஆஃபீஷியல்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். சார், என்ன சார், கொடுத்த காசு காலி ஆயிடுச்சா? நான் வேணா அத்தை கிட்ட சொல்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அனுப்ப சொல்றேன். ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? இனிமே தாண்டா என் ஆட்டம் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை அழ வைக்கிறேன் பாரு. டேய், பயம் காட்டுறியா? முதல்ல ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா. வரேன்டா, வரேன். உன்கிட்ட இல்ல, உன் பொண்டாட்டி கிட்ட. இன்னைக்கே அவளை தூக்குறேன், அப்ப தெரியும் நான் ஆம்பளையா இல்லையான்னு.